திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல், ஒரு நாளைக்கு ஒரு பாடல்ங்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய அமுதர் மருவு புருடோத்தம சேகிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளி தீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுனர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை. அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லை சேர்ந்த திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார். வாங்க. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகள் வணக்கம். அருட்பெருகும் தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலும் மாம் எனவும் மூங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய இரு கடவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி திருக்கலைஞானக் கன்று அரசும் சென்று செஞ்சடைவானார் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போது சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன்
திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசியில் வசிக்கக்கூடிய, தென்காசிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் என்கிற கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளை உழந்தது பூங்கலற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கரு மலரும் எழில் நகை கொன்னின் திருவடி தொழுவோம். சேத்திதழ் கமலங்கள் மலர்தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏட்டுவர் கொடி உடையாய் எமை உடையான் என்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏட்டுவர் கொடி உடையாய் எமை உடையான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. திருச்சிட்டம்பலம். நன்றி நன்றி. பெரும்புலர் காலை மொழிகி. செண்பகவல்லியம்மா, வந்தவாசியம்மா பாட வாய்ப்பு இருக்கா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்க. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். அனைத்து அடியார் திருடலையும் வணங்குகிறேன். வாங்க. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி, அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திர நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே பெரும் கருணை, சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மீண்டும் மனமொழி மேகலாலை வணங்கி, மீண்டும் ஒருமுறை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைக்கு திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் கேசரி யோகம் என்கிற தலைப்பின் கீழே 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகத்தின் கீழே 16வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த களவுபடாத காலம் என்று சொல்லக்கூடிய, எப்பொழுதெல்லாம் இறைவனை 2-3 பேர் சேர்ந்து துதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்தில் இறைவனுடைய பெரும் கருணை ஒழியும் என்று சொல்லுவார்கள். அதுபோல இறைவனை நினைவு கூறுதல் தான் சத் சங்கம் என்று சொல்வார்கள், நன்றி அறிதல் என்று சொல்லுவார்கள். நம்மை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் உலன் என்று எண்ணி அவனுடைய புகழை எங்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அங்கெல்லாம் திருவருள் கருணை நிறைந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இந்த அதிகாலை பொழுதிலே எம்பெருமானுடைய திருநாமத்தையும் எம்பெருமானுடைய திருவடியும் அடைவதற்குண்டான சூத்திரங்கள் சாத்திர நூலாகவும் தோத்திர நூலாகவும் இருக்கக்கூடிய இந்த திருமந்திரத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கக்கூடிய
இந்த திருவருள் கருணைக்கு, இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, பிறந்து மொழிபெயன்று இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய தாய், தந்தை, பிறகு காரிய குருவாக இந்த உலகத்துக்கு காரிய குருவாக வந்து, பிறகு இந்த உலக மாயையிலிருந்து மீண்டு அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரண குருவையும் கடந்து, காரியத்துக்கும் காரணத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிவகுருவாக வந்து மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்ச்சுடரை புருவ நடுவிலே காண்பித்து, வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், இதுதான் எம்பெருமானுடைய திருவடி, இதுதான் வீடு பேறு, அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்று நமக்கு தெளிவித்த அந்த குருநாதருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அந்த குருநாதருக்கு சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அந்த குரு நமக்கு நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கக்கூடியவர், நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடியவர், நம்முடைய அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய உயிருக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த உயிர் எப்பவுமே ரெண்டும் கட்டான்னு சொல்லுவாங்க. ஒண்ணு பதி பக்கம், இல்லைன்னா பசு பக்கம். பாசத்துக்கும் பதிக்கும் நடுவுல அல்லல் படுறதுதான் இந்த பசுவோடைய பெரும் சிக்கல். பாசத்துக்கும் பசுவுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் உயிர். அது பாசத்தையும் பார்க்கணும், பதியையும் பார்க்கணும். பதி இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பாசத்துக்கும் அது தன்னை கடந்து வரணும். இந்த உலகத்தையும் அதால விட முடியாது. அடுத்து இந்த உலகத்துக்கு காரணமா இருக்கிற மனசையும் விட முடியாது. அதுக்கப்புறம் தன்னை தக்க வச்சு இந்த பக்கம் இருக்கிற பதியையும் விட முடியாது. இப்படி இந்த ரெண்டும் கட்டானா இருக்கக்கூடிய உயிருக்கு பெரும் கருணை, அதாவது முன்னம் செய்த தவத்தினாலே அந்த பாசமாகிய ஆணவம் கண்மம் மாயை அது கடந்து வர வேண்டும். இல்லைன்னா அது பிறவி எடுக்கிற வாய்ப்பே இல்லை. பூரணம் கண்டவர் பூமிக்கு வர காரணம் இல்லையடி குதம்பாய். பூரணம் கண்டவர் பூமிக்கு வர காரணம் இல்லையடி குதம்பாய். இது வந்து சித்தர் பாட்டு, குதம்பை சித்தர் சொல்றார். அப்போ ஏன் இந்த ஆணவம் கண்மம் மாயை எடுக்குதுன்னா, வினையை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில நம்ம பாசத்துக்கு கட்டுப்பட்டுட்டோம். பதி பசு பாசம் இந்த முப்பொருளும் ஒருபோதும் அழியாது. ஆணவம் கண்மம் மாயை, அப்புறம் பசு, அப்புறம் பதி இறைவன், இது எல்லாம் வந்து அனாதியானது, ஒருபோதும் அழியாது. ஆனா கடந்துடலாம். ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையும் கடந்து பசு தன் அறிவை பெற்று பிறகு பதியை அடைவது. இதுதான் சைவ சித்தாந்தம், சைவ நெறியினுடைய நோக்கம், சைவ நெறி பாடசாலையின் நோக்கம் அதுதான். பதிஞானம் பெற்று சிவஞானம் பெற்று ஜீவஞானம். ஜீவஞானம்னா பாசஞானம், சிவஞானம் என்பது பசுஞானம், சிவமாம் தன்மை அடைவது என்பது பதிஞானம். அப்போ ஒரு ஜீவன், அதாவது சிக்கு பெரிய சி போட்டீங்கன்னா அது சி, அது சீவன். அதுதான் பாசத்துக்கு கட்டுப்பட்டது. அந்த சீவன் சிவனா மாறுவது என்பது தன்னிலையை அறிதல், தான் ஒரு உயிர்னு அறிதல், சுயத்தை பெறுதல். அதுக்கு சிவன்னு பேரு. எதெல்லாம் சுயத்தை உணர்ந்துருச்சோ அதெல்லாம் மற்ற உயிரை மதிக்கும். எதெல்லாம் சுயத்தை உணரவில்லையோ அதெல்லாம் மற்ற உயிரை மதிக்காது. அப்ப சிவனுக்கு களங்கமுள்ள நிலைமை உண்டு, சிவனுக்கு ஒரு தெளிவு உண்டு, தான் ஒரு உயிர்ன்ற தெளிவு வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்ப சீவனுக்கும் சிவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பாசத்துக்கு கட்டுப்பட்டது சீவன். இந்த பாசத்திலிருந்து கடந்து நின்னது சிவன். அந்த சிவன் சிவமாம் தன்மையை பெறும்போது பதிஞானம் பெற்று இருக்கிறது, அவ்வளவுதான். இந்த 3 சீய நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம சேனலும் சிகாரம் தான், நம்ம சேனல் பேரும் சிகாரம் தான். ஏன் சிகாரன்ற ஒரு வார்த்தையை நம்ம சேனலா வச்சிருக்கிறோம்னா, நாய் ஓட்டு மந்திரன் அதுக்கு பேரு. நாய் ஓட்டு மந்திரன்றது எதுக்குன்னா, இந்த 3த்தையும் கடக்கிறது தான், ஆணவம் கண்மம் மாயை கடக்கிறது தான். அப்ப 3 சீல எந்த சி கடைசி சீனா சிவம் தான். நாம சிவனா இருக்கோமா, இல்ல சிவனா இருக்கிறோமா, இல்ல சிவமாம் இருக்கிறோமா, சிவம் தன்மை பெற்று விட்டோமா, இந்த 3 தான், வேற ஒண்ணும் இல்லை.
இந்த 3 நிலைமை விளக்குறது தான் குருநாதர் தேவைப்படுறார். அதான் குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லையேன்னு சொன்னது. நீங்க ஜீவனா இருக்கிறீங்களா? சிவனா இருக்கிறீங்களா? இல்ல சிவமாம் தன்மையை பெற்று விட்டீர்களா? ஆமா. இந்த ஒரு 3 நிலைமைய தான் நம்ம அடையும். அதான் பதி, பசு, பாசம். அப்போ இந்த பிறவிக்கான காரணம் என்னன்னா, வினை. அந்த வினையை முடிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த சட்டை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆணவம் என்கிற சட்டை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அடையாளம் அதுக்கு தேவைப்படுது. 1000 பேர் இருந்தாலும் உங்க பேர வச்சு கூப்பிட்டா தான் நீங்க திரும்பி பார்ப்பீங்க சபையில. வேற யார் பேர் வச்சு யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டீங்க. அப்ப அதுக்கு நானுன்றது ஒண்ணு தேவைப்படுது. 1000 பேர் இருக்க சபையில குறிப்பிட்டு உங்க பேர சொன்னா மட்டும் தான் நீங்க திரும்பி பார்ப்பீங்க. அதுக்கு நானுன்னு ஒண்ணு தேவைப்படுது இல்லையா? அதுதான் ஆணவம். அந்த ஆணவத்தை தாங்குவதற்கு ஒரு மனம் தேவைப்படுகிறது. அதுதான் கன்மம். அதான் நாராயணன். அப்ப ஆணவம் பிரம்ம, பிரம்மனை குறிக்கக்கூடியது, படைப்புக்கு குறிக்கக்கூடியது. அதை தாங்குகிற நாராயணன் மனத்தை குறிக்கக்கூடியது. இது இரண்டையும் தாங்குகிற ருத்ரன் உயிரை குறிக்கக்கூடியது. நானுக்கு அடையாளம் தேவைப்படுகிறது. மனத்திற்கும் அடையாளம் தேவைப்படுது. இந்த 2 பேருக்குமே அங்கீகாரம், அடையாளத்துக்காக ஏங்க இந்த உலகத்துல அடையாளத்துக்காக அங்கீகாரத்துக்கும் ஏங்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மனமும், இந்த நானும் தான். இந்த நானுன்றதுக்கு பட்டமும், பதவியும் வேணும்னு ஆசைப்படும். இந்த மனசு இருக்கே, நான் தான் நடத்துனேன்னு அதுக்கு வெளிய சொல்லணும்னு ஆசை இருக்கும். அப்ப 2 பேருமே என்ன விரும்புறாங்க? அடையாளத்தையும், அங்கீகாரத்தையும் விரும்புறாங்க. நல்லா பாருங்க. இந்த புகழும், செல்வாக்கும், பணமும், பட்டமும், பதவியும் வேணுன்றது இதெல்லாம் விரும்புறது யாருன்னா பிரம்மா தான். அதுக்கு காரணம் நாரன்னு. இந்த மாரி ஒரு நான் என்ற நிலைமைய தூண்டி, மீண்டும் மீண்டும் அந்த பிறவி சக்கரத்துல வேண்டுறதுனால அதுக்கு மாயோன்னு பேரு. அப்போ இந்த ரகசியம் புரிஞ்சவங்க, அப்ப நானுக்கு தான் பட்டம் பதவி தேவைப்படுது, தானுக்கு தான் பட்டம் பதவி தேவைப்படுது. ஆனா ஒருபோதும் உயிருக்கு அது தேவையில்ல. ஆனா உயிர் வந்து மயங்கி இருக்கும். எதுல? இந்த நான் என்பதிலும், இந்த தான் என்பதிலும் மயங்கி இருக்கும். உண்மையில சொல்லப்போனா நமக்கு அடையாளம் வேணுமான்னா வேணாம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து செஞ்சுட்டாங்க. எத்தனையோ பேர் வந்து பாடிட்டாங்க. எத்தனையோ பேர் வந்து செஞ்சுட்டாங்க. நம்ம அடையாளம் இல்லாமலே போயிடலாம்ன்னு சில பேர் பக்குவப்பட்டவங்க ஒதுங்கிடுவாங்க. ஆனா யாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம்ன்ற மாரி யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்ப அடையாளம் வேணுமா? அடையாளம் வேணும். யாருக்கு? நானுன்றதுக்கு அடையாளம் வேணும். அப்ப தானுன்றதுக்கு அடையாளம் வேணும். இப்ப ஒரு அங்கீகாரத்துக்காக அலையுது. எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா? எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்காதான்னு யார் ஏங்குறதுன்னா, அந்த நானும் தானும் மட்டும் தான் ஏங்குது. மத்தபடி உயிர் ஏங்குறது இல்ல. உயிர் மயங்கி இருக்குது அவ்வளவுதான். மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா, அந்த நான் கேட்கிற அடையாளத்தையும், இந்த தான் கேட்கிற அங்கீகாரத்தையும் நமக்கு தேவையில்லை என்று ஒதுங்கிவிடும். அப்போ ஜீவனாம் தன்மை சீவன் தன் அடையாளத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறது. அப்ப யாருக்கு அடையாளம் தேவை அப்படின்னா, நான் என்கிற நிலைமைக்கு அடையாளம் தேவை. தான் என்கிற நிலைமைக்கு அடையாளம் தேவை. அங்கீகாரம் வேணும் இந்த உலகத்துல. ஏதாவது இந்த உலகத்துல சாதிக்கணும்ன்றது இந்த நானுக்கும், தானுக்கும் நிச்சயம் இருக்கும். ஏன்னா அதனுடைய இயல்பே என்னன்னா, ஏதாவது ஒண்ணு அடையாளம் பண்ணணும். இந்த உலகத்துல ஏதாவது யாரும் செய்யாத செய்யணும்ன்றதெல்லாம் தோன்றது இந்த நானும், தானும் மட்டும்தான். அந்த நான் என்கிற நிலைமையும், தான் என்கிற நிலைமையும் கடந்துட்டோம்னா, எத்தனையோ நான், எத்தனையோ தான். அதாவது நானும், தானும். நான் என்பதும் அப்ப நான் என்கிற நிலைமையும், தான் என்கிற நிலைமையும் கடப்பதுதான் குருநாதருடைய கருணை. குருநாதருடைய பெரும் கருணையினால இந்த நான் என்கிறதையும், தான் என்கிறதையும் கடக்க போறோம். கடந்து மயக்கத்திலிருந்து மீள போறோம். ஆணவத்தால் நானையும், கர்மத்தால் அந்த தானையும், பிறகு மயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் மயக்கம். இது 3த்தையும் அதான் மாயை. ஆணவம், கன்மம், மாயை. இது 3த்தையும் கடக்கிறது தான் இவ்வளவு பாடு. அப்போ குருநாதருடைய பெரும் கருணை நம்ம மேல பட்டதுன்னா, நிச்சயம் நம்ம அடையாளம் தேட மாட்டோம். அடையாளம் தேட மாட்டோம். சரி என்ன எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு ஒதுங்கிடுவோம். அப்ப நானும் தானும் இல்லாம ஒதுங்கி, பெரும் கருணையினால மயக்கத்திலிருந்து மீண்டு, அடையாளம் இல்லாத
இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதான் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். அந்த புகழ் வேண்டேன்லாம் சொல்லுவாங்கல்ல, அது போல. மாணிக்க வாசகரே சொல்றாரு. ஆனா, அவர் பேர் நிலைச்சிருச்சு. அது சாமி விட மாட்டாரு. யாரெல்லாம் சிவத்தொண்டு செய்யறாங்களோ அவங்கள பூமிக்கு அடையாளப்படுத்துறதுக்காகவே சாமி என்ன பண்ணாரு? சோதனைகள் கொடுத்தாரு. செயற்கரிய செய்வர் பெரியர். வள்ளுவர் என்ன சொல்றாரு? இந்த பூமியில பெரியவர்னா யார் தெரியுமா? யாரும் செய்யாததை செய்வாங்களாம். சான்றோர்கள். அவங்களுக்கு என்ன பேரு? அவங்க தம் வாழ்நாள அர்ப்பணிச்சு, வாழ்க்கையை தியாகம் பண்ணி, இந்த பூமியில ஏதோ ஒரு செயலை செய்யறதுக்கு வருவாங்க. எப்படி செய்வாங்கன்னா, செயற்கரிய செயல்களை செய்வார்கள். அந்த செயல்களை எம்பெருமானுடைய அதாவது எம்பெருமானுடைய திருவருள் கருணையினால செய்வார்கள். யாரும் செய்யாததை செய்வாங்க. அதான் செயற்கரிய செயலை செய்பவர்கள் பெரியர். யார் பெரியவர்? யாரும் செய்யாததை செய்யணும். அதுவும் அறம், பொருள், இன்பம், வீடு பேறு இந்த 4த்தையும் மீறாம செய்யணும். அப்ப செயற்கரிய அவர் சான்றோராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை ஆற்றுவதற்கு தான் சாமி நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறார். அதாவது சைவ தொண்டு ஆற்றுவதற்கு. அவங்கள சாமி அடையாளப்படுத்துவார். அப்ப நானும் தானும் அவங்களுக்கு கொடுக்க இருக்கோம். ஆனா அடையாளம் இல்லாம இருப்பாங்க. எல்லாம் என் பெருமானுடைய செயல்னுவாங்க. என் செயலாவது யாதொன்றும் இல்லை அப்படின்னு அடங்கியிருப்பாங்க. அப்போ இந்த யாருக்கு இந்த அடையாளமும் அங்கீகாரமும் அப்படின்னு தேவைப்படுதுன்னா, இந்த நானுக்கும் தானுக்கும் தான் தேவைப்படுது இந்த பூமியில. மத்தபடி வேற யாருக்கும் தேவைப்படல. அது ஒரு வியாதி. அது ஒரு வியாதி. இந்த வியாதியை கடந்து வர்றதுக்கு சாமி நமக்கு அருள் புரியணும். அந்த மயக்கத்துல இருந்து நம்ம மீண்டு மிகப்பெரிய தெளிவு சாமி நம்மளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் திருவடி ஞானம் மட்டுமே போதும் நம்ம அடங்கி மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மற்றவங்க யாரெல்லாம் இந்த நான் தான் கொண்டு அலைகிறார்களோ, ஊர் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும்னு அலையிறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு நம்ம எட்ட போயிடலாம். ஆனா ஆற்ற வேண்டிய பணியை நம்ம என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு பணி செஞ்சு அதாவது அதாவது அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானாக வந்து எய்தும். அப்போ இன்னைக்கு நம்ம ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி பாடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செய்தியை நம்ம கொடுத்தே ஆகணும்னு நிலைமை வந்துருச்சு. அப்ப குருவர்களை பத்தி பேசும்போது இந்த நான் பற்றியும் தான் பற்றியும் நம்ம கொஞ்சம் சிந்தனை வேணும். அப்ப யாருக்கு இந்த அடையாளமும் அங்கீகாரம் இந்த பூமியில தேவைப்படுதுன்னா, இந்த நானுக்கும் தானுக்கும் மட்டும்தான். இந்த நானையும் தானையும் கடந்துட்டோம்னா, நமக்கு ஒரு மயக்கத்தையும் கடந்துட்டோம்னா, ஒரு பெரிய பாரம் நம்மளை விட்டு போயிடும். அப்படிப்பட்ட அருளை சாமி நம்மளுக்கு தந்து மிகப்பெரிய மனநிறைவை எல்லாருக்கும் கொடுத்து அந்த வீடு பேரை நமக்கு சாமி தருவார் என்று சொல்லி, திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பில் இருக்கக்கூடிய கேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய அதில் 16வது பாடல் நாம் இன்றைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். இருந்த நன் சக்தியோ அக்கலை சூழ இருந்த நன் கண்ணியும் இருந்த நல் சக்தியும் அக்கலை சூழ இருந்த நல் கண்ணியும் அந்நடு ஆக இருந்த நல் மாநேர் முகநிலவார இருந்த நல் தானும் அமுதம் பொழிந்தே இருந்த நல் சக்தியும் அக்கலை சூழ இருந்த நல் கண்ணியும் அந்நடு ஆக இருந்த நல் மாநேர் முகநிலவார இருந்த நல் தானும் அமுதம் பொழிந்தே பாடலை பிரிச்சு பதம் பதமா பார்த்திடலாம். இருந்த நல், இந்த இல்லு சின்ன இல்லு இல்ல, பெரிய இல்லு. இருந்த நல் சக்தியும் அக்கலை சூழ
இருந்தனள் கன்னியும் மன்னடு ஆக இருந்தனள் மான்னேர் முகநிலவு ஆற இருந்தனள் தானும் அமுதம் பொழிந்தே. இருந்தனள் இல் விகுதியில சின்ன இல்லு இல்ல, பெரிய இல்லு. அப்ப பெண்பால் இல். இப்ப பெருமாளுக்கு இல்லு போடுறோம்ல, பெரிய இல்லு, அந்த இல்லு. அப்ப பெண்பால் இல்லைன்னா அவ பராசக்தி. என்ன சொல்றாங்க? இருந்தனள் சக்தியும் அக்கலை சூழ இருந்தனள் கன்னியும் அந்நடு ஆக இருந்தனள் மான்னேர் முகநிலவு ஆற இருந்தனள் தானும் அமுதம் பொழிந்து. நிகழ்ச்சியை ஒரு தவம் மாதிரி கேளுங்க. அப்படியே தவத்துல உட்கார கேட்கற மாதிரி கேளுங்க. அப்பதான் புரியும். நீங்க உட்கார்ந்து சேர்லயோ, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயோ நீங்க அப்படியே தவம் மாதிரி முதுகெலும்பு நேரா வச்சு புருவ நடுவுல கவனத்தை வச்சிருங்க. ஏன்னா திருமந்திர வகுப்புல இது ஒரு பெரிய வாக்கியம். திருமந்திர வகுப்புல இந்த வகுப்பை நீங்க எப்படி கவனிக்கணும்னா, மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரம் எது? எல்லாருக்கும் மூலாதாரம், உலகத்தாருக்கு மூலாதாரம் இடுப்பு. ஆனா ஞானிகளுக்கு மூலாதாரம் எது தெரியுமா? புருவனோடு கபாலம் தான். அப்ப திருமந்திரத்துக்கு ஒரு சிகாரம் சைவநெறி பாடசாலைகள் வரவங்களுக்கு இந்த ஞானம், நம்மளுக்கு ஞானம் எதுன்னா இதுதான். மூலாதாரம் எதுன்னா புருவனோடு தான். இதுதான் முதல் படை வீடு. அப்போ வகுப்பை நீங்க எப்படி கவனிக்கணும்னா, நல்ல ஒரு சேர் போட்டு உட்காந்து கை ரெண்டும் கோத்துக்கிட்டு, கொள்ளுதுன்னா எல்லாம் போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு, கவனத்தை கண்ணை மூடி அப்படியே மேல புருவனோடு வச்சுக்கிட்டு அப்படியே ஆடாம அசையாம கவனி. கண்ணை திறந்தீங்கன்னா போச்சு, சக்தி வெளியே போயிடும். இந்த 5 பேர் அறிவும் கண்ணு தான் வெளியே கொண்டு போயிடும். அதனால எதையும் கண்ணு அந்த பக்கம் திருப்பக்கூடாது, காது அந்த பக்கம் திருப்பக்கூடாது. காது கண்ணும் காதை வச்ச மாதிரி முடிச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஒரு விஷயத்த கண்ணும் காதை வச்ச மாதிரி முடிச்சிருங்க, யாருக்கும் தெரியாமன்னு என்ன அர்த்தம்? கண்ணை கொண்டு போய் பொருளோடல் நிறுத்தணும், காதை கொண்டு போய் பொருளோடல் நிறுத்தணும், அவ்வளவுதான். அப்போ ஒரு நிகழ்ச்சி நீங்க எப்படி கவனிக்கணும்னா, வீட்டுல வேலை இருந்தா வேலையை பாருங்க, இல்லைன்னு சொல்ல, ஹெட்போன் போட்டு வேலையை பாருங்க. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஓய்வா இருந்தீங்கன்னா சேர் மேல உட்காந்துக்குங்க. முடிஞ்சா சப்பளங்கள் போட்டுங்க கீழே உட்காந்தா. என்ன பண்ணுங்க, காது கொடுத்து கேளுங்க. எங்கன்னா புருவ நடுவுல கவனத்தை வச்சு கேளுங்க. சாமி கிட்டே திருவடியிலேயே மனசை வச்சு கேளுங்க. அப்படி கேட்டீங்கன்னா புரியாததெல்லாம் புரியும், தெரியாததெல்லாம் தெரியும், தெளிவு ஏற்படும். மிகப்பெரிய தெளிவு ஏற்படும். வகுப்பே தவமாயிடும். இந்த வகுப்பே தவமா மாறிடும். தனியா நீங்க தவத்துல உட்காரணும் அவசியமே கிடையாது. இந்த வகுப்பே தவமா மாறிடும். வெறுமனே வெட்டுன்னு உட்காந்து கண்ணை அப்படியே பேங்க முழிச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிக்கின்னு தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டு நிகழ்ச்சியை கவனிக்கிறத விட்டுட்டு இதையே தவமா எடுத்து உட்காருங்க. கையை ரெண்டும் கோத்துக்கிட்டு புருவ நடுவுல வச்சு, இல்ல படுத்து இருந்தீங்கன்னா கூட கவனத்தை புருவ நடுவுல வச்சுங்க. நீங்க படுத்துக்கிட்டே கேட்கறீங்கன்னா கூட வச்சு, சௌகரியம் தானே. உயிருக்கு சௌகரியம் தான் தேவைப்படுது இல்ல, உடம்புக்கு சௌகரியம் வேணும். எப்படி உட்காந்துருந்தாலும் உட்காந்துங்க. அதுதான் சுகாசனம்னு பேர். உங்களுக்கு எப்படி உட்காரணும் தோணுதோ அப்படி உட்காந்துங்க, அவ்வளவுதான். உட்காந்துட்டு இந்த நிகழ்ச்சியை புருவ நடுவை பார்த்து கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்க்காதீங்க. பாதி கண்ணை மூடி அப்படி பாதி கண்ணை திறந்து பொறுமையா பார்த்து இந்த நிகழ்ச்சியை கவனிங்க. கவனத்தை புருவ நடுவில் வச்சுட்டு இது கவனிச்சீங்கன்னா ரொம்ப புரியும். சரி, இப்ப நம்ம பாட்டுக்கு போயிடலாம். இப்ப இந்த பாட்டினுடைய பொழிப்புரை, அதாவது விளக்கம் தர்மயாதனத்துல கடைசி 2 பாட்டும் நம்ம தர்மயாதனத்துல பார்க்க முடியாம போயிடுச்சு, அடியனுடைய கணினி பழுதுபட்டிருக்கிறதுனால. இப்போ அந்த மாணிக்க வாசகனார் இயற்றிய அந்த பொழிப்புரையிலிருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இருந்தனள் சக்தியும் அக்கலை சூழ இருந்தனள் கன்னியும் அந்நடு ஆக இருந்தனள் மான்னேர் முகநிலவு ஆற இருந்தனள் தானும் அமுதம் பொழிந்தே. பாடலுக்கான விளக்கம் மாணிக்க வாசகனார் அருளிய பொழிப்புரை நூலிலிருந்து. சக்தியும் இருந்தனன் அக்கலை சூழ, பராசக்தி கலையாக இருந்தால் பரம்பொருள் சக்தியுடன் ஒளி வடிவாகி இருந்தனள். ஒளி வடிவாக, ஒளி வடிவுனா வெளிச்சம். அப்போ இருந்தனள் கன்னியும் அந்நடு ஆக, அந்த தொண்டக்குழிக்கு இடமாக சக்தியில் சிவமாக பொருந்தி இருந்தனள். இது 2வது வரி. 3வது, மான்னேர் முக நிலவு ஆக இருந்தனள். மானின் கண்களை ஒத்த விழிகளும் நிலவு போன்ற முகமும்
விளங்க சிவபரம்பொருளின் சக்தியோடு பொருந்தி இருந்தனள். இப்படி சக்தியோடு பொருந்தி நின்ற சதாசிவன் தானே தனியாகவும் இருந்தபடி அருட்கருணை என்னும் அமுதத்தை பொழிந்தருளினான். இப்போ விஜயம்மா அனுப்பின அந்த பொழிப்புரையும் பார்த்துருவோம். இந்த தெளிவா அவங்க ஒரு அனுப்பிச்சிடுறாங்க, 2 நாளா 3 நாளா. அப்ப எனக்கும் சேர்த்து அனுப்பிச்சிடுறாங்க. இருந்தனல் சக்தியும் மக்களை சூழ. அதுக்கு என்னன்னா, அம்மா அமிச்ச அந்த பொழிப்புரையும் படிச்சிடுறேன். விசுத்தி சக்கரத்தில் பராசக்தியும் அமைந்து விளக்குகிறாள். அவள் அக்கிரணங்களில் நடுவே விளங்குகிறாள். அவளே ஆன்ம தத்துவத்தின் சந்திரனாக விளங்குகிறாள். அவளே தான் போகத்தில் பொருந்தி இன்பம் அளிப்பவளாகவும் இருக்கின்றாள். இது ஒரு விதமான விளக்கமா இருக்கு. ரைட். அப்ப எடுத்துக்கோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சாமி நம்மளுக்கு என்ன உணர்த்துறாருன்றதை பார்த்துருவோம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். அப்போ இந்த பொழிப்புரையில மாணிக்க வாசனார் பொழிப்புரையை படிச்சுட்டோம். அம்மா விஜயம்மா அனுப்பின அந்த பொழிப்புரையும் பார்த்துட்டோம். சக்தி அக்கலை சூழ. இப்போ பாட்டு நம்ம யதார்த்தமா சைவநெறி பாடசாலையில என்னன்னு பார்த்தோம். இருந்தாலும் ஒரு முறை இன்னொரு முறை அந்த பொழிப்புரை நான் சொல்லிடுறேன். சக்தியும் இருந்தனல் அக்காலை சூழ பரம்பொருள் சக்தியுடன் ஒளி வடிவாக இருந்தனல். அவளே தொண்டைக்குழியில இருந்தாலாம். அந்நடு ஆக தொண்டைக்குழிக்கு இடமாக சக்தியும் சிவனோடு பொருந்தி இருந்தனல். மான்னேர் முக நிலவு ஆக இருந்தனல். மானின் கண்களை ஒத்த விழிகளை நிலவு போன்ற முகம் விளங்கச் சிறந்த சிவபரம்பொருள் சக்தியோடு பொருந்தி இருந்தனல். இப்படி சக்தியோடு பொருந்தி நின்ற சதாசிவன் தானே தனியாகவும் அமுதமாகவும் பொழிந்து நிற்கின்றார் அப்படின்னு பொழிந்து இருக்கின்றான்ற செய்தியை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அம்மா அனுப்பிச்ச அந்த பொழிப்புரையில கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. என்னன்னா, விசுத்தினா தொண்டக்குடி. இருந்தனல் சக்தி மக்களை சூழனா விசுத்தி சக்கரத்தில் பராசக்தியும் அமைந்து விளங்குகின்றாள் விசுத்தில. அப்புறம் அவள் அக்கிரணங்களின் நடுவே விளங்குகிறாள் அப்படின்னா அங்கேயே வெளிச்சமாவும் இருக்கிறா. அவளே ஆன்ம தத்துவத்தின் சந்திரனாகவும் விளங்குறாள். இப்படின்னு இவங்க பொழிப்புரையில பேசப்பட்டிருக்கு. இப்போ நம்ம 2 பொழிப்புரை எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். கன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு வருவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இப்போ யதார்த்தமா நம்ம சைவநெறி பாடசாலையில திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களால வணங்கி நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். குறிப்பா சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. ஜீவனுக்கு 3 நிலைமை நான் சொன்னேன். நான் முதல்ல உயிருக்கு 2 நிலைமை உண்டு. ஒண்ணு களங்கம் உள்ளது, ஒண்ணு களங்கம் இல்லாதது. உங்க வீட்டுல குழந்தை தூங்குச்சுன்னா அது களங்கம் இல்லாத நிலைமை. ஏற்கனவே குழந்தை களங்கம் இல்லாததுதான். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுவாங்க இல்லையா? ஏன் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்றோம்? ஏன்னா அதுக்கு நான்ன்றது முளைக்கல, தான்ன்றதும் முளைக்கல, சூதுவாது இல்ல, சூழ்ச்சி இல்ல, சூதும் இல்ல, சூழ்ச்சியும் இல்ல, தந்திரம் இல்ல, மந்திரம் இல்ல, எந்திரம் இல்ல, எதுவுமே இல்ல அதுக்கு. ஞானிக்கும் இல்ல, அதுக்கும் இல்ல. ஞானியும் குழந்தை மாதிரி இருப்பாரு. ஞானி கடந்துட்டாரு, குழந்தை இன்னும் கடக்கல. ஆனா அதுக்கு இன்னும் முளைக்கல. என்ன முளைக்கல? நான் முளைக்கல, தான் முளைக்கல, ரெக்கார்டிங் ஆகல, பதிவு ஆகல. சோ குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொன்னது. இந்த நானும் தானும் முளைக்காததுனால அது என்ன பண்றோம்? தெய்வமா பாக்குறோம். இந்த நானும் தானும் முளைக்காததுனால அது தெய்வமா பாக்குறோம். அப்ப குழந்தைய கூப்பிட்டு ஒரு சீட் எடுக்க சொல்றோம், ஒரு பாட்டு எடுக்க சொல்றோம், ஒரு சீட்ல போட்டு எழுதி குழந்தைய ஏன் எடுக்க சொல்றேன்னா அதுக்கு சூதுவாது தெரியாது. இந்த கருப்பு கலர் சீட்ல இதான் எழுதியிருப்பாங்க, இதை எடுத்து கொடுத்தாதான் அது நடக்கும்லாம் அதுக்கு தெரியாது. அவ்வளவுதான். அது குழந்தை, அது அவ்வளவுதான். அது எடுத்து கொடுத்துச்சுன்னா சீட்டு விழுந்த மாதிரி அர்த்தம். அப்ப குழந்தை கொடுத்தாலும் ஒண்ணுதான், ஞானி கொடுத்தாலும் ஒண்ணுதான், கடவுள் கொடுத்தாலும் ஒண்ணுதான். அது 3 ஒண்ணுதான். இந்த 3 ஒண்ணுதான். நானும் இல்ல, தானும் இல்ல, அவ்வளவுதான். நானும் இல்ல, தானும் இல்ல, அவ்வளவுதான். இப்ப நமக்கு ஏன் இந்த செய்தியை சொல்ல வந்தேன்னு சொல்லிடுறேன்னா, சிவபெருமானே சிவசிவா இந்த
இருந்த நல் சக்தியும் அக்கலை சூட. இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இருந்த நல் இருந்த நல் இருந்த நல் இருந்த நல் வருது சிவபெருமானே. யாராவது ஒருத்தர் எனக்கு ஞாபகப்படுத்துறீங்களா? இந்த குழந்தைய பத்தி சொல்ல வந்து அதுக்கு முன்னாடி நான் சொன்ன செய்தி யாராவது சொல்ல முடியுமா? இறைவன் அப்படி தடுத்துட்டாரு என்ன சிவபெருமான. சிவசிவா. உயிருக்கு ம்? களங்கம் உள்ள நிலைமை, களங்கம் இல்லாத கலங்கம். நிலைமை. அதான் அதான். அப்பா அப்பா அப்பா. நன்றி 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 தாயே. உயிருக்கு 2 நிலைமை. களங்கம் உள்ளது, களங்கம் இல்லாதது. இறைவனுக்கு 2 நிலைமை. உயிருக்கும் 2 நிலைமை. எப்படின்னா களங்கம் உள்ளது, களங்கம் இல்லாதது. களங்கம் இல்லாத நிலைமை. அதான் குழந்தை தூங்குறது சொன்னேன் நான். ஏன் குழந்தைய பத்தி சொன்னேன்னு இப்ப ஞாபகம். நன்றிமா, நன்றி தாயே, நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி நன்றி ரொம்ப. ஏன்னா அந்த அந்த வழி வழியா அந்த டாபிக் வந்தா தான் சொல்ல முடியும். அப்போ உயிருக்கு 2 நிலைமை. ஒண்ணு களங்கம் உள்ளது, இன்னொன்னு களங்கம் இல்லாதது. களங்கம் இல்லாததுன்றது நம்ம தூங்குற நிலைமை. அதனாலதான் தூங்குறவரை யாரும் எழுப்பக்கூடாதுன்னு சொல்றது. உயிர் வந்து களங்கம் இல்லாம இருக்கும், செவனேன்னு இருக்குது. எப்படி? அதனாலதான் தூங்குறவங்களை என்ன பண்ணக்கூடாது? எழுப்பக்கூடாது. செவனேன்னு இருக்குது. அதுக்குள்ள என்ன இல்லைன்னா நான் இல்லை, தான் இல்லை, ஆனா இருக்கு, எழுந்துக்கல, அவ்வளவுதான். குழந்தையும் அப்படிதான் எழுந்துக்கும், ஆனா அதுக்கு நான் இருக்கா, தான் இருக்காது. ஞானி அப்படிதான், எழுந்துக்குவாரு, நான் இருக்கா, தான் இருக்காது. அவரு கடந்துட்டு இருப்பார், யோகத்தால கடந்துட்டு இருப்பார். அப்போ உயிருக்கு 2 நிலைமை என்னன்னா, அப்போ அது தூங்கி எழுந்த பிறகு களங்கம் உள்ள நிலைமைக்கு வருது. அதான் திருப்பள்ளி எழுச்சி. களங்கம் உள்ள நிலைமைக்கு வருது. இது 2 நிலைமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உயிருக்கு 2மே அவஸ்தை உண்டது. என்னன்னா ஒண்ணு களங்கம் இல்லாத இருக்கும்போது தூங்குது. அப்படி களங்கம் இல்லாத இடத்துல இருந்து களங்கம் உள்ள நிலைக்கு அது வரும்போதுன்னா நான் என்று அழுக்கு எடுத்துக்குது. அவ்வளவுதான். ஒரு கொம்பு வந்துருது. என் வீடு, என்னது, என்னுடைய பசங்க, என்னுடைய விஷயங்கள், எனக்கான ஒண்ணு, எனக்கான ஒண்ணு, எனக்கான ஒண்ணு என்ன பண்ணுது? அப்ப எப்போ உயிர் களங்கம் உள்ளதா மாறுதுன்னா, இந்த பாசம்ங்கிற ஒரு நிலைமையில போய் மூழ்கும் போது அது களங்கம் உள்ளதா மாறுது. ஒரே உயிர் தான், ஒரே இறைவன் தான், ஒரே இறைவன் தான் பதியாக இருக்கிறாரு. அவரே கீழே பசுவா இறங்கி வந்திருக்கிறாரு. அந்த பசு களங்கம் உள்ளதா எப்ப மாறுதுன்னா பாசத்துக்குள்ள நுழையும் போது இந்த உடமைக்கு ஆளாயிருது. எந்த உடமைக்கு? என் வீடு, என்னது, நானு, இந்த உடைமை எல்லாம் வந்துருது இல்ல. இந்த உடைமை எல்லாம் வந்த பிறகு அது களங்கம் உள்ளதா மாறிடுது. அப்போ அதுக்கு போட்டி, பொறாமை, பல குணங்கள் எல்லாம் வந்துருது. காம, குரோதம், மோக, லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம், அசு என்ற 8 விதமான பேய் அதை பிடிச்சுக்குது. அப்போ எப்போ இந்த உடைமை வந்துருச்சு அதுக்கு களங்கம் உள்ளதா மாறிடுச்சு. ஒரே ஜீவன் தான், ஒரு ஜீவன் தான், ஒரு ஜீவன் தான். இந்த 3 ஏரியாவில் இறங்கும் போது என்ன ஆகுது? களங்கம் உள்ளதா மாறுது. அப்ப களங்கம் உள்ளதுன்னா அப்ப கலங்கிடுச்சு. அப்படி கலங்கி போன அந்த உயிர் எதுல சிக்கி இருக்குன்னா ஆணவத்திலையும் கண்மத்திலையும் மாயிலையும் சிக்கிக்குச்சு. அவ்வளவுதான். இப்படி சிக்கின உயிர் இருக்கு இல்லையா, அதான் களங்கம் உள்ள ஜீவன். இந்த களங்கம் உள்ள ஜீவன் ஆணவத்திடமிருந்தும் உடம்பில் இருந்தும் கண்ம என்ற மனத்தில் இருந்தும் பிறகு மாயை என்றுள்ள மயக்கத்தில் இருந்தும் மீளும் பொழுது அது களங்கமில்லாத நிலைமையை அடைகிறது. அதான் என்னுடைய சாமி அப்பா சொல்லுவாங்க, சிவானந்த பரமஹம்சர். ஒரு கொலைகாரன், திருடன், மொல்லமாரி, முற்றவிக்கி, எல்லா பழிக்கும் சொந்தக்காரன், அத்தனை கொலை பண்ணியிருந்தாலும், அவன் மிருக நிலையில் இருந்தாலும் அவன் தூங்கும் போது சதாசிவத்தை அடைகிறான். அவன் வந்த பிறகுதான் தான் ஒரு ரவுடி, தான் ஒரு கேடி, அறியாமையினால் செய்த அந்த கலங்கமுள்ள இடத்துக்கு போகும்போது அடையாளத்தோடு அவனுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அதே ரவுடி, அந்த கொலைகாரன் எப்போ நல்லவனா இருக்கிறான்னா தூங்கும் போது சதாசிவமாக இருக்கின்றான். அப்போ எல்லா உயிருக்கும் இறைவன் தான் பொறுப்பு. அப்ப எல்லா உயிரும் தூங்கும் போது கலங்கமில்லாத ஒரு நிலையை அடைகிறது. அப்போ எழுந்துக்கும் போது நான் என்கிற மிகப்பெரிய அடையாளத்தோடு எழுந்துக்கும் போது நல்வினை தீவினை, அதாவது நான் என்கிற நினைவு வந்த பிறகு கர்மா வந்து விடுகிறது. அதான்
மனம் வந்து விடுகிறது. அப்புறம் மயக்கம் வந்துருது. இந்த மாயையில சிக்கி இருக்கிறதுனால அது கலங்கமுள்ள நிலைமை. அப்ப நம்ம எல்லாருமே கலங்கமுள்ள நிலையில தான் இருக்கிறோம். தூங்கி எழுந்த பிறகு கலங்கமுள்ள நிலைமைக்கு வந்துட்டோம். நான் என்கிற அடையாளத்தோட வந்துட்டோம். அதான் சொன்னேனே, இந்த கொலைகாரனுக்கும் தூங்கும்போது கலங்கமில்லாத நிலைமை இருக்கிறது. அப்போ இந்த உயிருக்கு 2 அவஸ்தைன்னு சொன்னேன். இந்த அவஸ்தை இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிருக்கும் பொருந்தும். மானுட சட்டை தாக்கிய நமக்கு மட்டும் இல்லாம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கு. இப்ப எறும்பு தன்னுடைய வீட்டுல இருக்கு. அதான் எறும்புன்ற உடம்புக்குள்ள இருக்கு. யானை தன்னுடைய யானை என்ற உடம்புக்குள்ள இருக்கு. அப்போ களங்கம் உள்ளதாக மாறும் பொழுது தன்னுடைய சட்டையை தாங்கி நிற்கும் போது 84 லட்சம் யோனி பேதமாக பிரிந்து நிற்கிறது இந்த உயிர். களங்கம் இல்லாத நிலையில சாமி ஒரு உயிராக இருக்குது. அது ஏக இறைவனாக, ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றி. ஒரே ஆள் தான், இறைவன் ஒருத்தன் தான். அந்த இறைவன் பசுவாக இறங்கி வரும் பொழுது, உயிர்களாக இறங்கி வரும்போது, உயிராக இறங்கி வரும்போது அந்த களங்கமுள்ள நிலைமை ஏற்படுகிறது. அந்த களங்கமுள்ள நிலையிலிருந்து மீள்வதற்காகத்தான் குருநாதர் தேவைப்படுறார். அந்த அழுக்கிலிருந்து நம்மளை மீட்டு கொடுக்கிறார். நீ தனியாளு, உன்னை நீயே இப்படி நீ நினைச்சுக்காத. அப்ப முதல்ல ஆணவத்திலிருந்து விடுதலை தரார். பிறகு கண்மத்திலிருந்து விடுதலை தரார். அதாவது வினையிலிருந்து விடுதலை தரார். அதுக்கப்புறம் மயக்கத்திலிருந்து விடுதலை. இந்த 3 தெளிவும் ஒரு உயிருக்கு கிடைச்சிருச்சுன்னா, கலங்கமுள்ள நிலையிலிருந்து கலங்கமில்லாத நிலைக்கு ஒரு உயிர் வந்துருச்சுன்னா அது தன்னறிவு பெற்று விடுகிறது. தன்னறிவு பெற்ற உயிர், த என்லைட்டட், அது சுயத்தை பெற்ற உயிர். அதுக்கு சுயம் வந்துருச்சு. அப்ப தான் ஒரு உயிர் இன்னொரு உயிர் என்று மதிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சிவனடியார். ஜீவன் தன் அடியார், சிவன் தன் அடியார். அப்ப இந்த 3 மயக்கத்திலிருந்து கடந்த அந்த உயிர் தான் தன்னை அடைந்த உயிர், தன்னறிவு பெற்ற உயிர். அப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, உயிருக்கு 2 நிலைமை உண்டு. அப்ப கலங்கமுள்ள நிலைமை, கலங்கம் இல்லாத நிலைமை. நிஷ்கலம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. நிஷ்கலம், சகலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகலம், நிஷ்கலம். சமஸ்கிருதத்துல சொன்னா அப்படிதான் சொன்னேன். இப்ப சமஸ்கிருதத்துல சொன்னதான் சில பேருக்கு புரியுது. நிஷ்கலம் அல்லது சகலம். சகலம்னா ஆணவத்தோடு கூடிய உயிர், கண்மத்தோடு கூடிய உயிர், மாயையோடு கூடிய உயிருக்கு பேரு சகலம்னு பேரு. கலந்துருச்சு, அவ்வளவுதான். நிஷ்கலம் அப்படின்னா ஆணவம் கடந்து, கண்மம் கடந்து, மாயை கடந்து தான் ஒரு உயிர் என்பதை அறிந்த உயிருக்கு நிஷ்கலம். அப்ப சகலமுமாக நிஷ்கலமுமாக ஒரு உயிர் மாறிக்கொண்டே இருக்கிறது. பொழுது விடியும் போது கலங்கம் உள்ளதாகவும், பொழுது போன பிறகு கலங்கம் இல்லாததாகவும் மாறி மாறி இருக்கிறதுனால இதுக்கு சகலம், நிஷ்கலம்னு பேர். இந்த உயிருக்கு இந்த அவஸ்தை உண்டு. அப்ப குருநாதருடைய அருளால முழு நேரமும் விழிப்புணர்வு பெற்று கலங்கமுள்ள நிலையிலிருந்து கலங்கமில்லாத நிலையிலேயே ஒருவன் இருப்பானால் அவன் சதாசிவத்தை அர்ச்சிப்பான். அதான் சிவமாம் பெருந்தன்மை அடைதல். அதாவது பசுஞானம் பெறுதல். பசுஞானம் பெற்றவன், தன்னை அறிந்தவன் தன் தலைவனை அறிவான். அதான் பதிஞானம் பெறுதல். அப்ப இந்த கலங்கமுள்ள நிலைமைக்கும் கலங்கமில்லாத நிலைமைக்கும் அர்த்தம் நீங்க புரிஞ்சு. இன்னைக்கு பாடமே இதுதான். நாம எல்லாமே இறைவன் தான். எப்போ இறைவனா இருக்கிறோம்னா, கலங்கமில்லாத நிலையில் இருக்கும்போது நாம் இறைவனாக இருக்கின்றோம். நாம பதியோட தான் இருக்கிறோம், நாம பசுவோட தான் இருக்கிறோம். ஆனா பாசத்துல கலங்கி இருக்கிறோம். பாசத்துல கலங்கமுள்ள 3 சட்டையை மாட்டிக்கிட்டோம். ஆணவன்ற சட்டையை மாட்டிக்கணும், கண்மன்ற சட்டையை மாட்டிக்கணும், மாய் என்ற சட்டையை மாட்டிக்கிட்டு என்ன பண்றோம்? குதிக்கிறோம். குதின்னு குதிக்கிறோம். அப்ப குருநாதருடைய பார்வைப்பட்டவொன்னு நம்மளுடைய கலங்கங்கள்லாம் போகுது. என்ன கலங்கங்கள்னா போகுது? அது எடுத்த சட்டத்தை எல்லாம் ஞாபகம் வருது. ஆணவன்ற சட்டையை கட்டி வைக்கணும். ஆணவன்ற சட்டையை எப்படி கட்டி வைக்கணும்? பணிவால கட்டி வைக்கணும். இந்த உடம்புன்றது பணிவு தான். கண்மம்ன்ற சட்டையை எப்படி கட்டி வைக்கணும்? ஒப்பு கொடுத்தல். இதுக்கப்புறம் என் வினை ஒண்ணுமே இல்லை. ஆமா, நான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ அப்படின்றாங்கல்ல. இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ முக்கன் எம்மானே, இனி நான் செய்யறது என்னுடைய செயலை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகுது. ஐ சரண்டர் டு யூ. அப்ப வினையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா ஒப்படைத்தல். அவ்வளவுதான். ரொம்ப சுலபம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம்.
அந்த கலங்கமுள்ள நிலையிலிருந்து மீள்வதற்கு குருநாதருடைய அருளால பணிவு அப்படின்னு ஒண்ணு வரும். அப்ப இந்த உடம்பை ஆணவத்தை கடப்பதற்கு. அப்போ ஒப்படைப்புன்னு சொல்லும்போது வினையை ஒப்படைக்கலாம். இனி இனி நாம் ஆற்றுகிற காரியம் எம்பெருமானுடைய திருப்பணி. அறியாமையில் இருக்கும் பொழுது சுயப்பணி. நம்மளுக்காக ஓடி ஓடி உழைச்சோம். ஏன் உழைக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம், என்னத்துக்கு உழைக்கிறோம், ஏன் வாழ்ந்தோம், என்னத்துக்கு வாழ்ந்தோம் தெரியாமலே வாழ்ந்தோம் இல்லையா? அது இருட்டு. என் வீடு எனக்கு என்ன சம்பாரி எதுக்கு ஓடி 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 உழைச்சிங்கல்ல, அது வந்து இருட்டு. அது சுயப்பணி, தனக்காக ஓடுனது. எப்போ உங்களுக்கு அறிவு வந்துருச்சோ, நடத்துறது இறைவன் தானே, அது திருப்பணி. எப்ப நீங்க வினையை சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சிங்களோ அப்பவே கர்மா யாருக்கிட்ட கர்மா ஒப்படைக்கிறீங்க? நல்வினை தீவினை, நல்ல கர்மா கெட்ட கர்மா. சமஸ்கிருதம் சொன்னாதான் புரியும். நல்வினை தீவினைன்னா புரியாது. கர்மாங்க, இதெல்லாம் கர்மா. விதின்னு சொல்றாங்கல்ல, விதி. அதான் வினை. அப்போ இந்த வினையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா ஒப்படைக்கிறது. அப்பா இனி நான் செய்யறேன், எனக்கு தெரியல, நீ தான் பாத்துக்கணும். திருட போறவங்க கூட சாமி கும்பிட்டு போறான்ல, அது போல. திருட போறவங்க கூட சாமி கும்பிட்டு போறான்ல, அது போலதான். ஒப்படைச்சிட்டு போயிடணும். அப்ப இருவினை ஒப்பு எங்கன்னா இதுதான். இறைவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு செய்யற காரியம் எல்லாமே இருவினை ஒப்பு தான். புகழ் வந்தாலும் சரி, இகழ் வந்தாலும் சரி, சாமி தான் பொறுப்பு. நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. அப்போ இந்த ரெண்டு காரியம். அப்போ ஆணவத்திலிருந்து விடுதலை, அதாவது பணிவு. பணிவு இருந்ததுன்னா ஆணவத்திலிருந்து விடுதலை பெறலாம். அப்ப இந்த வினையிலிருந்து விடுதலை பெறணும்னா ஒப்பு கொடுத்துடணும். ஒப்பு கொடுத்தோம்னா சரண்டர் பண்ணணும். அப்ப இது நான் இன்னும் செய்யறேன், எல்லாம் என் செயலாவது யாதொன்றும் இல்லை அப்படின்னு ஒப்பு கொடுத்தணும். அப்ப இதுதான் பெட்டர். அப்பதான் ஒப்புக்கணும். இதுதான் இந்த ரெண்டு சம்பவம் நடந்ததுன்னா மூணாவது சம்பவம் தானா நடக்கும். அது என்னது? மயக்கம், மாயை. தானா விலகிடும். எப்ப தானா விலகும்? பணிவு வந்துச்சுன்னா விலகிடும். அப்புறம் வினையை இதுக்கப்புறம் இரண்டு ஒப்பு கொடுத்துட்டு செஞ்சோம்னா மாயை என்ன பண்ணிடும்? இதுக்கப்புறம் இந்த உயிரை ஏமாத்த முடியாது, நான் டாட்டா கிளம்பிக்கிறேன், பாய் பாய். இதுக்கப்புறம் இவனை ஏமாத்த முடியாது. அப்ப இந்த மாயை ஏமாத்துற வேலையை நிறுத்திடும். ஏமாந்து போனோம்ல, தொடர்ந்து நம்மளை ஏமாத்தி இக்கரைக்கு அக்கறை பச்சை. இறைவனுடைய திருவடி சேர விடாமலேயே செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மாயைக்கு உண்டு. இன்னும் ஆசையை தூண்டி, இன்னும் மயக்கத்தை காமிச்சு, இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியும் அத்தனை கூத்தும் அது செய்யும். அப்ப இந்த மூணும் விடுதலை பெற்று கலங்கமுள்ள நிலைமையிலிருந்து கலங்கமில்லாத நிலையை அடைக்கூடியதுதான் சிவனடியார்கள். சிவமாம் பெருந்தன்மை அடைந்திருப்பார்கள், அவனுக்கு ஆட்பட்டிருப்பார்கள். அப்ப சிவனடியார்னு சொன்னா இந்த மூணு நிலைமையை கடந்து தன்னை அறிந்து, அதாவது பசுஞானம் பெற்று தன் தலைவனையும் அறிந்திருக்கிறார்களே, அவர்கள் தான் சிவனடியார்கள். அவங்க தான் பக்குவப்பட்டவர்கள். அதான் இந்த உயிருக்கு ரெண்டு நிலைமை சொன்னேன். அப்ப ரெண்டு நிலைமையிலிருந்து ஒரு நிலைமையிலிருந்து மீட்டு கொடுக்கிறது தான் குருநாதர். உங்களையே காமிச்சு கொடுப்பாரு குருநாதர். நல்ல குருநாதர் எதையும் எதிர்பார்க்க மாட்டார், ஒரு நயா பைசா எதிர்பார்க்க மாட்டார். அவருக்கு சத்குருன்னு பேரு. சத்குரு, சத்குரு. எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு, அவ்வளவுதான். ஏனி மாதிரி இருப்பாரு. அப்புறம் காலால் உதச்சா கூட அவர் ஒன்னும் போட போறது இல்லை. ஏனி மாதிரி இருப்பார், ஏறிக்கலாம் அவர் மேல. ஒவ்வொரு ஸ்டெப் அவர் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம், நல்லா மேல ஏறிக்கலாம். அதுக்கப்புறம் அது வச்சிருக்கிறதும் வச்சிருக்காமறதும் உங்க விஷயம். ஏனி மேல ஏறிட்டு என்ன பண்ணலாம், காலால கூட உதச்சிக்கலாம். இன்னைக்குதான் மேல போயிட்டீங்கல்ல, ஏனிக்கு அது கவலை இல்லை. அது வேலை என்னன்னா உயர்த்தி விடுறது, அவ்வளவுதான். ஆனா நன்றின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, நன்றி அறிதல்னு ஒண்ணு இருக்குது இல்ல. குருநாதர் ஏனி மாதிரி வருவார். அதே திருமூலர் சொல்றார், அந்த ஏணி என்ன பண்ணக்கூடாது, பறக்க கூடாது. திடீர்னு அங்கிருந்து கீழே விழுவீங்க, கீழே இறங்கி வரணும்னா கேட்கறேன். ஏனி காலால் வச்சா என்ன பண்ண முடியும்? திருப்பி கீழே இறங்கி வரணும், என்ன பண்ணும்? வேணும் இல்ல. அப்ப கீழே இறங்கவும் தெரியணும், மேல ஏறவும் தெரியணும். அதான் வாசி யோகம், அதான் ஞானி. அப்ப குருநாதருடைய தயவு இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். அப்ப இந்த மூணுத்தையும் கடக்கிற வித்தையை நம்ம கத்துக்கணும்னா கலங்கமுள்ள நிலையிலிருந்து கலங்கமில்லாத நிலைக்கு நிச்சயம் போகலாம். அதுக்கு குருநாதருடைய தயவு வேண்டும். இதான் அந்த ரகசியம். அப்போ இது எதுக்கு இந்த உயிரை பத்தி சொன்னா,
இந்த உயிருக்கு 2 நிலைமை பத்தி சொன்னா, இப்ப நான் பத்தி, தான் பத்தி சொன்னேன். நான் என்பது ஆணவத்தை குறிக்கும், தான் என்பது கர்மாவை குறிக்கக்கூடியது. இப்ப இது 3 இந்த களங்கமுள்ள நிலையிலிருந்து கலங்கமில்லாத நிலைக்கு போறது தான் இவ்வளவு கூத்தம். அப்படி இருக்கும்போது, இந்த இருந்தனல் சக்தியும் மக்களை சூழ, அப்போ இந்த பராசக்தி பஞ்சபூதங்கள் இருக்கும்போது, ஆகாயமாக இருக்கும்போது சதாசிவத்துக்கு மனைவியாக மனோன்மணியாக இருக்கிறாள். அவளே கொஞ்சம் கீழே இறங்கி வரும்பொழுது, தொண்டக்குடியில மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியாக இருக்கிறாள். அவளே கொஞ்சம் மார்புக்கு வரும்போது, ருத்ரனுக்கு பொண்டாட்டியா, கௌரியா, ரௌத்ரியா இருக்கிறா. அவளே கொஞ்சம் தொப்புள் பக்கம் வரும்போது மகாலட்சுமியா மாறிடுறா. இருக்கிறது ஒரே சக்தி தான். எப்படி ஜீவனுக்கு ஒரே ஜீவன் தான், எப்படி களங்கம் உள்ளதா மாறுது, களங்கம் இல்லாத மாறுன்னு சொன்னல, அது போலதான். இருக்கிறது ஒரே சக்தி தான், பராசக்தி தான். யார் யாருக்கு துணையா இருக்கிறார் பாருங்க. இருந்த நல், இருந்த நல், இருந்த நல், இருந்த நல், இருந்த நல். மொத்தம் எத்தனை நல்? 4 இருந்த நல் வருது. ஆயக்கலைகள் 64க்கும் பொறுப்பா இருக்கிறா. அந்த உலகத்துக்கு அவள் அன்னையாக இருக்கும்போது சரஸ்வதியாக இருக்கிறாள். இருந்தனல் சக்தியும் மக்களை சூழ, கலைனாலே அவள் கலைமகள் தான். ஏன்னா இந்த பொழிப்புரை 2 இடத்துலயும் சொல்லல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நாவாகி கலைகளுக்கெல்லாம் அரசியாக இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு நாமகள் என் பேர். அப்ப இருந்தனல் சக்தியும் மக்களை சூழ அப்படின்னா ஒரே சக்தி தான். சதாசிவத்துக்கு பொண்டாட்டியாகவும் இருக்கிறா. அப்படி கீழே இறங்குவது மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியாகவும் கீழே இருக்கிறா. தொண்டக்குடியில வரும்போது புருவ நடுவில் இருக்கும்போது மனோன்மணியாகவும், அவளே கொண்டு தொண்டக்குழிக்கு வரும்போது மகேஸ்வரியாகவும், அவளே மார்பு 2 காம்புக்கு நடுவில் இருக்கும்போது ருத்ரியாகவும், அது ருத்ரதாண்டம் ஆடுறதுக்கு ருத்ரனுக்கு துணையாகவும் ரட்சிக்கிற வேலையை செய்யறார். ஆனா துடைக்கிற கடவுள் நாங்க பேர். அப்படி கீழே இறங்கி தொப்புள் பகுதியில் வரும்பொழுது நாராயணனுக்கு மனைவியாக மகாலட்சுமியாக மாறிடுறா. அதே பராசக்தி இடுப்பு பக்கம் போயிடும்போது படைப்புக்கு துணையா எங்க போயிடுறா? பிரம்மனுக்கு மனைவியா போயிடுறா. அதான் சரஸ்வதி. அப்போதான் அந்த கலைகளை பத்தி சொல்றாங்க. இருந்தனல் சக்தி மக்களை சூழ, அந்த பராசக்தி அங்க கலைமகளாக இருக்கிறா. இருந்தனல் கன்னியும் அந்நடு ஆக்க, நடுனா நாராயணன், அந்த புருவ நடு. இந்த உடம்பு 2ஆ பிரிச்சுக்கலாம், 3ஆ பிரிங்க. மும்மூர்த்திகள் நேத்து சொன்ன உடம்பு 3ஆ பிரிங்க. இடுப்பு, வயிறு, மார்பு. தலையை லிங்கமா வச்சுக்கலாம். இந்த மும்மூர்த்திகள் எப்படின்னா, இடுப்பு பிரம்மா பகுதி, நடுவில் இருக்குது நாராயணன், மேல இருக்குது ருத்ரன். அப்படி பிரிச்சோம்னா, அப்ப இடுப்புக்கு அந்த படைப்புக்கு மூலமா இருக்கிறது சரஸ்வதி. அப்ப சரஸ்வதி அக்கலை சொல்றா 64 கலைகளுக்கு தலைவியாக அங்க இருக்கிறா. நம்ம கழுத்துக்கு மேல தலையில எப்படி இருக்கிறன்னா ஒரு நாக்கா இருக்கிறா, அவ்வளவுதான். அப்ப இருந்த நாள் கன்னி மன்னடு ஆக அப்படின்னா அதே பராசக்தி எப்படி இருக்கிறான்னா மகாலட்சுமியாகவும் இருக்கிறா. இருந்த நல் மான் நேர் முக நிலவாக, மானை ஒத்த நிலவாக ருத்ரி பராசக்தியாகவும் பார்வதியாகவும் ரௌதரியாகவும் இறைவனுக்கு துணையா இருக்கிறான். அப்ப இருந்த நாள் தானும் அமுதம் பொழிந்தன சதாசிவத்திற்கு மனைவியாக இருந்து மனோன்மணியாக இருந்து. இந்த வெள்ளியங்கிரி கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும், அந்த அம்பாளுக்கு பேர் மனோன்மணி. அமுதத்தை பொழிகிறாள். வெள்ளியங்கிரி போனீங்கன்னா அந்த அம்பாளுக்கு பேர் மனோன்மணி. அப்ப தானும் அமுதம் பொழிந்து அப்படின்னா இருந்த நாள் சதாசிவத்துக்கு மனைவியா. அப்போ எங்கெங்கெல்லாம் யாராருக்கு எப்படி துணையா இருக்கிற பாருங்க. இருக்கிறது ஒரே சக்தி தான். இருக்கிறது ஒரே சக்தி தான். அவ இறங்கி வரும்போது என்னென்ன கோலத்துல இறங்கி வரா பாருங்க இந்த உடம்புக்குள்ள. யாரையும் பிரிச்சு பேதம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரே எனர்ஜி தான், ஒரே சிவம் தான். இருந்தனல் சக்தியும் மக்களை சூழ 64 கலைகளுக்கும் தலைவியாக சரஸ்வதியாகவும் அவதான் இருக்கிறா. இருந்தனல் கன்னியும் அந்நடு ஆக அப்படின்னா நடுவுல இருக்கிறது நாராயணன், அவனுக்கு பொண்டாட்டியாகவும் யாரு இருக்குன்னு மகாலட்சுமி இருக்கிறா. இருந்தனல் மான்நேர் முக நிலவு ஆக்க பார்வதி, நிலவு சந்திரன்னா மனசு. அப்போ சந்திரனுக்கு முகத்துக்கு ஒப்பிட்டவளாக மான்நேர்னா மான் போல கண்களை உடைய ஒரு ஒளி பொருந்திய சிவபரம்பொருள் சக்தியாக பொருந்தி அவள் ரௌத்ரனுக்கு துணையாக இருக்கிறாள். இதான் செய்தி. இருந்தனல் தானும் அமுதம் பொழிந்து அப்படின்னா அவளே தான் என்ன பண்றா, கீழே டிபார்ட்மெண்ட் பாக்குறா. இத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் கடந்து மகேஸ்வரியாக மூச்சாக இருக்கிறாள். மேல மனோன்மணியாக இருந்து அருளை பொழிகிறார். அதான் புருவ நடு. போகத்தையும் வழங்குறாள். அப்ப நம்ம விஜயம் அமைச்சதுல போகம் வழங்குறாள்னு சொல்றேன். அவதான் யோகத்துக்கும் காரணம், போகத்துக்கும் காரணம். ஒரு பெண்ணு நினைச்சா ஒருத்தனை
யோகியாகவும் மாத்தலாம், ஒருத்தனை போகியாகவும் மாத்தலாம். அதான் ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. ஒரு பெண் நினைச்சா ஒருத்தனை யோகியாகவும் மாத்தலாம், போகியாகவும் மாத்தலாம். ஆனா அறிவு இருக்கணும். குருநாதருடைய அருள் இருந்ததுன்னா இந்த 2 நடக்கும். 2த்துக்குமே சக்தி தேவைப்படுது. போகத்துக்கும் சக்தி தேவைப்படுது, யோகத்துக்கும் சக்தி தேவைப்படுது. ஒரே எனர்ஜி தான். கார் வாங்கணும்னாலும் எனர்ஜி வேணும், கல்யாணம் பண்ணணும்னாலும் எனர்ஜி வேணும். ஒரே எனர்ஜி தான். நீங்க இறைவனுடைய திருவடி அடையணும்னாலும் எனர்ஜி வேணும். நீங்க தவம் பண்ணணும்னு நினைச்சா கூட சக்தி வேணும். ஒரே சக்தி தாங்க. எல்லாருக்குள்ளும் ஒரே சக்தி தான் இருக்குது. அந்த சக்தியை நிலையில்லாத பொருளுக்கு செலவு பண்ண போறீங்களா, நிலையான பொருளுக்கு செலவு பண்ண போறீங்களா? இதுதான் வித்தியாசம். இதுதான் கேள்வி. உங்க எனர்ஜியை கார் வாங்குறதுக்காக வாழ்நாள்ல செலவு பண்ணீங்கன்னா அது அவ்வளவுதான். அந்த காரை வாங்கி அப்புறம் அந்த சோப்பு மாதிரி இருக்க அந்த பொம்மையை வாங்குறதுக்கோசம் நீங்க வாழ்நாள் ஃபுல்லா ஓடி ஓடி அப்பா அடி ஒரு கார் வாங்கணும், கார் வாங்கணும், கார் வாங்கணும், கார் வாங்கணும், கார் வாங்கணும்னு ஓடி போய் அதுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்க. அப்புறம் வாங்கிடுவீங்க, அவ்வளவுதான். ஆனா பாழா போன மனம் என்ன தெரியுமா சொல்லும்? வாங்கி 3.25 நாள்ல எதுவுமே பழசாயிடும். இந்த மனத்தினுடைய இயல்பு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. அது சின்ன குழந்தை இருக்கிற மாதிரி தான். வாங்கும் தனியும் அவன் என்ன பண்ணும்? அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, அது மனைவியா இருந்தாலும் சரி, அடையும் தனி தான். 4வது நாள் அது கண்டிப்பா என்ன பண்ணும்? வஸ்துக்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் எல்லாத்துக்கும். எதை அடையணும் எதை அடையணும் எதை அடையணும்னு நினைச்சது அதை அடைஞ்ச பிறகு என்ன பண்ணணும்? அதை தூக்கி எறிஞ்சிடும். அதான் மனசே கை பொம்மை வச்சு விளையாடிக்கிட்டே என்ன பண்ணும்? தூக்கி எறிஞ்சிடும். அப்புறம் வேற யாருன்னா வந்து பக்கத்து வீட்டுக்கார குழந்தைங்க விளையாடின உடனே எனக்கு அந்த பொம்மையை எடுத்து கூட அழுவோம். எப்போ? வாங்கி 3 நாள்ல தூக்கி எட்ட போட்டுரும் அந்த குழந்தை. அது வேணும் 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 வேணும்னு அடம் பிடிக்கும். நீங்க பாருங்களேன், கீழே புரண்டு அழுவும். தலையை பிச்சுக்க, எனக்கு வாங்கி குடுடி, வாங்கி குடு, வாங்கி கொடுத்து பாருங்களேன். 4 நாள் அது எங்க இருக்குது பாருங்க அந்த பொருள். அதே மாதிரிதான் அந்த உலகம். அந்த 4வது நாள் தூக்கி எறிஞ்சிடும் அந்த குழந்தை. அது அழகா அது தெருவுல ஒரு ஓரம், வீட்டுல ஒரு ஓரமா கிடக்கும். ஆனா அதை சந்தையில வாங்கி கொடுக்கும்போது அது பட்ட பாடு நீங்க உங்களுக்கு தான் தெரியும். எங்க கடன் வாங்குனீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். 5வது நாள் 6வது நாள் அது கேப்பாரற்று கிடக்கும். அது மாதிரி தான் இந்த காரு, வீடு, பங்களா, இந்த உலகம் ஃபுல்லா அப்படிதான். இந்த உலகம் முழுமைக்கும் அப்படிதான். எப்படி இந்த குழந்தை 4வது நாள் தூக்கி எட்ட போட்டுச்சு இல்ல, அதே மாதிரிதான் இந்த மனசும். அது எவ்வளவு பெரிய லக்ஸூரியஸ் திங்ஸா இருந்தாலும் சரி, எழுதி வச்சுங்க, ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சுங்க. அது எவ்வளவு பெரிய லக்ஸூரியஸ் திங்ஸா இருந்தாலும் சரி, இந்த மனம் 4 நாள்ல தூக்கி எட்டப்பட்டுரும். மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். அப்போ இந்த குழந்தைக்கு உண்டான மனோநலித்த மென்டாலிட்டி தான் இந்த பெரியவங்களுக்கு இருக்கு. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருதுன்ற மாதிரி தான். ஞானி அதை பார்த்து சிரிக்கிறார். சின்ன குழந்தைக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒண்ணுமே இல்லை, நத்திங். நத்திங். அப்போ பக்கத்து வீட்டுக்கார குழந்தை திருப்பி அந்த பொம்மையை வாங்கி அது விளையாடும் போது அப்பதான் திருப்பி அந்த நினைப்பு வந்துடும். என் பொருள் எங்கன்னு அடம் பிடிக்காங்க. ஏய் எங்க வாங்க, எங்க போட்டுக்க பாரு. அப்போ இன்னொருத்தர் யாராவது அந்த பொருளை நினைவு ஊட்டினா மட்டும்தான் போட்டி வந்துடும், பொறாம வந்துடும். அந்த பொருளை திருப்பி அந்த பொருளை தேட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் அந்த குழந்தை 4 நாள்ல தூக்கி எட்ட போட்டுச்சு இல்லையா? அப்போ வீம்புக்கு, கௌரவத்துக்கு, பெருமைக்காக என்ன பண்ணும்? அந்த காரை ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார குழந்தை விளையாடுது இல்ல, நானும் விளையாட போறேன்னு விளையாடும். அப்ப யாருமே அதை தூண்டல்னா அது சீண்டாது இல்ல. அது மாதிரிதான் அந்த உலகம். இந்த சமூகம்ன்றது 4 பேரு, அவங்க வாங்கினாங்க நம்ம வாங்குறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இந்த வஸ்துக்களை வச்சு விளையாடுது இந்த உலகம். வஸ்துக்கள்ல மூழ்கி போயிடுச்சு, பணத்துல மூழ்கி போயிடுச்சு, பொருள்கள்ல மூழ்கி போயிடுச்சு. இப்படி பொருள்கள்லயும் வஸ்துக்கள்லயும் மூழ்கினதுனால தனக்குள்ள இருக்க இறைவனை மறந்துருச்சு. எது நிலையானதோ அதை பிடிக்கல, நிலையில்லாத பிடிச்சுன்னு அழுவுது, அவ்வளவுதான். அப்ப இந்த உயிர் எந்த மயக்கத்துல? அப்பதான் மயக்கம். இதுதான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கப்புறம் யாருன்னா ஒருத்தர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆணவத்துல இருக்கிறாங்களா, கண்மத்துல இருக்கிறாங்களா, மாயையில இருக்கிறாங்களா, மயக்கத்துல இருக்கிறாங்களா, தன்னறிவு பெற்று விட்டார்களா, இறை அறிவு பெற்று விட்டார்களா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் படிச்சுட்டீங்கன்னா உளவியல் உங்களுக்கு கைவசம் வந்துவிடும். நீங்களே டிடெக்டிவ் ஆஃபீஸராக மாறிடுவீங்க. ஒருத்தருடைய ஆணவத்தினுடைய அளவு தெரியும்,
அவன் என்ன கர்மா செய்யறான்றது தெரியும். அவன் என்ன மயக்கத்துல இருக்கிறான்றது கண்டுபிடிச்சிருவீங்க. அப்புறம் தன்னறிவு பெற்றுட்டானு கண்டுபிடிச்சிருவீங்க. அவன் பதி அறிவு அவனுக்கு இருக்கும் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அவ்வளவுதான். ஒரு மனுஷனை 5 கூறா பிரிச்சிருவீங்க. அவன் ஈகோ லெவல் பாத்துருவீங்க. அவன் என்ன செயலை செய்யறான்னு பாத்துருவீங்க. அவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாத்துருவீங்க. அப்புறம் அவன் என்ன மயக்கத்துல இருக்கான்னு பாத்துருவீங்க. இது மூணுத்தையும் அனலைஸ் பண்ணிட்ட பிறகு அவனுக்கு சுயம் இருக்குதான்னு பாப்பீங்க. சுயம் இருக்குதுன்னா அவன் செல்ஃப், அதான் பசுஞானம் பெற்றுட்டான்னு பாப்பீங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட பணிவு இருக்குதுன்னா, பக்தி இருக்குதான்னு பாப்பீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு உயிரை நீங்க அனலைஸ் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருவீங்க. இது ஆணவத்துல இருக்குது, இது கண்மத்துல இருக்குது, இது மாயையில இருக்குது, இது பசுல இருக்குது, இது பதியில இருக்குது. அவ்வளவுதான். இதான் பதி, பசு, பாசம். சைவ சித்தாந்தம் சொல்ற 3 உண்மை பொருள்களின் முடிவை யார் ஒருவர் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களே சைவ சித்தாந்திகள். அப்ப இந்த உலக மயக்கத்தை பத்தி சொன்னேன், பொருள்களை பத்தி சொன்னேன், ஜீவனை பத்தி சொன்னேன், சிவனை பத்தி சொன்னேன், சிவமாம் தன்மையை பத்தி சொன்னேன். சிவபெருமானே, சிவசிவம். இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம்? நான் என்பது அடையாளம் பார்த்தோம். தான் என்பது அடையாளம். எதுக்கு நானுக்கும் அடையாளம், எதுக்கு அடையாளம் தேடுதுன்னு பார்த்தோம். எது அங்கீகாரம் தேடுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த பாட்டு நமக்கு ரொம்ப சிம்பிளா போச்சு. இருந்த நல் சக்தியும் மக்களை சூழ, இருந்த நல் கண்ணியும் அந்நடு ஆக. இந்த நடுன்னா புருவ நடுதான். மனசை கொண்டு போய் புருவ நடுல நிறுத்தணும். அவ்வளவுதான். இருந்த நல் மாநீர் முகநிலவு ஆக ஆற, இருந்த நல் தானும் அமுதம் பொழிந்து. அப்ப ஒரே சக்தி தான், ஒரே பராசக்தி தான் சரஸ்வதியா வரா, ஒரே பராசக்தி தான் மகாலட்சுமியா வரா, ஒரே பராசக்தி தான் ரௌதரியா ருத்ரனுக்கு கௌரியா இருக்கிறா, ஒரே பராசக்தி தான் மூச்சா மகேஸ்வரியா வரா, ஒரே பராசக்தி தான் வானமாகி அருள் புரிகிறா. அதாவது மனோன்மணி, சதாசிவம் வானத்துக்கு துணையா இருக்கிறா. அவளுக்கு மனோன்மணின்னு பேரு. அப்ப உயிர் படிநிலையில இதெல்லாம் கடந்து போய் பார்க்கணும். அப்ப உயிருக்கு 2 நிலைமை சொன்னேன். ஒண்ணு கலங்கம் உள்ளது, இன்னொன்னு கலங்கம் இல்லாது. இதுக்கப்புறம் தூங்குற குழந்தையோ தூங்குற ஆளை பார்த்து கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களா கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் எழுப்பணும், கடமைன்னு ஒண்ணு இருந்தா எழுப்பி விட்டுருங்க. அவ்வளவுதான். பாவம் பார்க்காதீங்க. நிறைய பொண்ணான வேலையெல்லாம் தூங்குதப்பான்ற மாதிரி சில விஷயங்களை எழுப்பிதான் நம்ம வேலை பார்க்கணும். அப்ப ஞானம் அடைஞ்சவங்க கலங்கமில்லா நிலைமையிலையும் என்ன பண்ணுவாங்க? கலங்கமில்லாத நிலைமைக்கு போயிடுவாங்க. ஞானி மாதிரி இருப்பாங்க. இதுதான் ரகசியம். ரைட். இந்த பாட்டு ரொம்ப சுலபம் தான். பாட்டை இன்னொரு முறை படிச்சிடுறேன். சுருக்கமா முடிஞ்சு போச்சு. பாட்டை விட இன்னைக்கு பெரிய பெரிய டாபிக் தான் உள்ள போயிடுச்சு. இருந்த நல் சக்தியும் அக்கலை சூழ அப்படின்னா எல்லா கலைக்கும் அவதான் பொறுப்பு. 64 கலையும் அவளுக்கு தெரியும். அதான் சரஸ்வதி. இருந்த நல் கண்ணியும் அந்நடு ஆக. அதுதான் கோயிலுக்குள்ள நுழையும் போது ரெண்டு யானை இருக்கும். அது நடுவில் மகாலட்சுமி இருப்பா. எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் தலைமையில என்ன இருக்கும் பாருங்க, அங்க லட்சுமி இருப்பா. என்ன ரிசல்ட்? அவதான் சுக்கிலம் தான். பொம்பளைக்கு சுரோனி தான், ஆம்பளைக்கு சுக்கிலம். அவதான் மகாலட்சுமி. அது இல்லைன்னா உலகத்துக்கு பொருள் கிடையாது. உண்மையான பொருள் அதுதான். உண்மையான பொருள் அதுதான். அதனால்தான் அதை கடந்து அதை வாசப்படியில் அதை வச்சிருப்பாங்க. ஆமா, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதைன்னா அதான் பொருள். அந்த பொருளை பாதுகாத்துட்டோம்னா போதும். இருந்த நல் கண்ணியும் அந்நடு ஆக, இருந்த நல்மா நேர் முக நிலவார. சந்திரன்னா பராசக்தி. சந்திரன்னா பராசக்தி. அந்த முழு நிலவனாலே அவன் அப்படிப்பட்ட முகம், மான் போல கண் உடையவள். அவ எங்கன்னா சதாசிவத்துக்கு மனைவியாக மனோன்மணியாக இருந்து ரட்சிக்கிறாள். அவ்வளவுதான். அந்த ரௌத்ரனுக்கு துணையா இருக்கிறாள். அவ்வளவு. இவள் இருந்த நாள் தானும் அமுதம் பொழிந்து. இப்படி இருந்த நாள்னு யார சொல்றாங்கன்னா பராசக்தி தான் சொல்றாங்க. அவளை நம்ம எந்தெந்த நிலையில இருக்க. அப்போ இவளும் அவதான். அவளுக்கு மாயேன்னு பேரு, மகா மாயேன்னு பேரு. ஏமாத்திடுவா. யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாமியா இருந்தாலும் தண்ணி காமிச்சிடுவா. கொஞ்சம் மாயையை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? பகைச்சிக்க கூடாது. ஞானத்துல இருக்கிறவங்க பகைச்சிக்க கூடாது. கிண்டலோ கேலியோ பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா ஆரம்பத்துல இந்த பெண்களை பத்தி ரொம்ப சித்தரெல்லாம் பாடியிருப்பாங்க. அதை கடக்கிறதுக்காக பாடியிருப்பாங்க, இழிவுக்காக பாடல. மால் காட்டி, தொட காட்டி, முளை காட்டி நம்மள மயக்கிறான்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஆனா அது பெண்களை இழிவுபடுத்துறதா இல்லை, அது கடந்து போயிடுப்பா சாமின்னு தான் அர்த்தம்.
அதை கடந்து போ சாமின்றதுக்காக தான் சித்தர்கள் பாடியிருப்பாங்க கண்டி பெண்களை இழிவா பாடவே இல்லை. எந்த இடத்துல இழிவா பாடல. இந்த பட்டினத்தார் படத்துல வரும் இல்ல, பிச்சை எடுப்பாரு போய் பட்டினத்தார். இவளையா நீ வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு அந்த இவரு சொல்லுவார், எம்ஆர் ராதா சொல்லுவார், மானை ஒத்த இந்த விழியை பார் அப்படின்னு. உடனே அவர் பட்டினத்தார் சொல்லுவார், தூங்கி எழுந்து பாரு ஈழையும் ஈழ வழியுமடா, அந்த கண்ணை பார்த்தாடா நீ மான் மான் போல கண்ணுன்னு சொல்ற. இந்த கூந்தலை பார், நல்லா பாடுற உத்து ஈரும் பேணும் இருக்கிற இடமாடா, அவ்வளவு சுகமா இருக்கும் உனக்கு. பெண்களை நீ மதிக்க தெரியல. அப்ப சொல்லுவாரு, கண்ணம் தின்னும் கழுகுக்கும் பழம் தின்னும் கிளிக்கும் வித்தியாசம் இருக்குடா, நீ கழுகு கிட்ட மாட்டிக்கின. அப்ப பெண்கள்ல 2 வகை உண்டு. அது கிளியா இல்ல கழுகான்னு பாருங்க. அதான் பட்டினத்தார் சொல்லுவார், பெணம் தின்னும் கழுகுக்கும் பழம் தின்னும் கிளிக்கும் வித்தியாசம் இருக்குப்பா, நீ கிளிக்கிட்ட மாட்டிக்கினியா இல்ல கழுகு கிட்ட மாட்டிக்கினியான்னு பாரு. போதுங்க, இவர் பெண்களை வர்ணிச்சதுன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாரு, பழம் தின்னும் கழுகுக்கும் பழம் தின்னும் கிளிக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும். பெண்கள் 2 வகையா இருக்காங்க. அதான் சொன்ன, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அப்ப யோகத்துக்கும் போகத்துக்கும் காரணம் பெண்ணுன்னு சொன்னா, அதே பெண்ணு போகத்துல கொண்டு போய் நம்மளை சாவடிச்சு சுடுகாட்டுக்கும் கொண்டு போயிடலாம். அதே பொம்பளை நம்மள என்ன பண்ணலாம், போதுங்க ஓட்ட பானையில் தண்ணி ஊத்துனது போதும், அப்படியே மேல போங்க, அப்படியே இடுப்பு வயிறு மார்பு எல்லாம் கடந்து மேல அப்படியே யோகத்துக்கு போயிடலாம். ஐ வில் சப்போர்ட் யூ அப்படி சொல்லிட்டு நல்ல ஒரு கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியா இருந்து என்ன பண்ணலாம், அது ஒரு ரிஷி பத்தினின்னு சொல்லுவாங்க. இந்த குடில்கள் இருப்பாங்க. உலகம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, பாழுக்கு இறைக்காம என்ன பண்ணலாம், யோகத்துக்கு போயிடலாம். அப்படி போகத்துக்கு போகாம இல்லறவாசிகளாக இருந்து போகத்துக்கு போனாலும், இல்லறத்துல இருந்து போகத்துல இருந்தாலும் யோகத்துக்கு போலாம். இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல. அப்ப இல்லறம் எதுக்குன்னா, போகத்தை யோகமாக மாற்றுவதற்கு, சக்தியை விரயமாக்காம உலகத்துல இருக்க அத்தனை பொருளையும் தூக்கிறதுக்கு ஆசைப்படாம ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதன்றதுக்காக தான் திருமணம் பண்ணாங்க. போதும், ஒரு பெண்ணை வச்சு உலக நமக்கு நம்ம ஒய்ஃப் கிட்ட இருக்கு தான் எல்லாம் இருக்க போதுன்ற ஒரு தெளிவு எல்லாருக்கும் வந்துச்சுன்னா அதோட பெரிய தெளிவு எதுவுமே கிடையாது. அழகா கடந்து போயிடலாம். அதுதான் திருமணம்னு ஒண்ணு பண்ணி ரிஷி பத்தினிமாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ யோகத்தை போகத்தை யோகமா மாத்துற கலையை இல்லறத்துல பண்ணாங்கன்னா அதுதான் தர்மம். இல்லற தர்மம் அதுதான். இன்னும் அடங்கலைன்னா அதான் பிரச்சனை. அப்ப தெளிவு குருநாதர் வந்தாதான் தெளிவு வரும். போகத்தை யோகமா மாத்தி கொடுப்பார். போகத்தை யோகமா மாத்தி கொடு. அப்ப எதுக்கு வாடுறோம், எதுக்கு வாரன்னா இதுக்குத்தான். அந்த சக்தியை நீங்க எப்படி செலவு பண்றீங்க? நீங்க போகத்துக்கு செலவு பண்றீங்களா, யோகத்துக்கு செலவு பண்றீங்களா? போகம் எதுக்கு, யோகம் எதுக்கு? அப்ப சிற்றின்பம் பேரின்பம் இப்படி பிரிச்சுக்கலாம். சிற்றின்பம் பேரின்பம் எதுல போய் சிக்க போறீங்க? சிற்றின்பம் எதுக்குன்னா உயிர் உற்பத்தி பண்றதுக்கு தான். அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே உயிரை உற்பத்தி பண்றதுக்கு தான் அந்த இடம் கொடுத்துருக்காங்களே தவிர அதை சும்மா போட்டு விளையாடுறதுக்கு கொடுக்கல. அவ்வளவுதான். உற்பத்தி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், சிற்றின்பத்தை மேல கன்வெர்ட் பண்ணி பேரின்பமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதான் நல்ல யோகிக்கு, நல்ல தர்மத்தில் உள்ளவங்களுக்கு அழகு. அப்ப எனர்ஜி வீணாகாம என்ன பண்ணும், இருக்கிற ஒரே பராசக்தியே போகத்துக்கு செலவு பண்ணாம யோகத்துக்கு செலவு பண்ற ஒரு கைவல்யம் நமக்கு வரும். அதுக்கு குருநாதருடைய அருள் வேணும். அப்போ வாழ்க்கைக்கான அர்த்தம் புரியும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்து. அப்போ மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த உண்மை தெரிஞ்சவங்க தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ முடியும். கஞ்சோ கூட இருக்கிறத சாப்பிட்டு சக்தியை விரயம் பண்ணாம தேவையானதுக்கு மட்டும் போகத்துக்கு செலவு பண்ணிட்டு அந்த போகத்தையே யோகமா மாத்தக்கூடிய கலை தான் திருமூலர் அடுத்த பகுதியில சொல்ல போறாரு. பரியங்க யோகத்துல சொல்ல போறார். இல்லற தர்மத்தை பத்தி சொல்ல போறார். ஒரு இடம் பாக்கி உள்ள எல்லா ரகசியத்தையும் உடைச்சிருக்கிறார். அதனால்தான் திருமந்திரம் த கிரேட். தெரிஞ்சோ தெரியாமல இது பாராயண முறையில் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு எடுத்தோம் பத்தியா, அதான் சிகாரத்தினுடைய பெரிய மைல்கள், மிகப்பெரிய அதான் என்னது வரலாற்று நிகழ்வுல இது எடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பாடலை சிந்திச்சு நம்ம போறோம். பெருங்கருணை, சாமியோட பெருங்கருணை. இதுக்காக சிந்திக்க வச்ச திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களால வணங்கி ஒரு பராசக்தியை என்னென்ன நிலைமையில எங்கெங்க எப்படி இருக்கிறான்ற ரகசியத்தை உடைச்சு விட்டுருக்காரு பாருங்க.
அவளுடைய தயவுனால நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த உடம்புன்றத கடந்து, இந்த மனசுன்றத கடந்து அவகிட்ட வேண்டணும். போதுமா, எனக்கு இது போதும். இந்த உடம்புல இது பட்டது எனக்கு போதும். இந்த உடம்பால பட்ட அவஸ்தை எனக்கு போதும். இந்த உடம்பால பட்ட அவமானம் எனக்கு போதும். அடுத்து அவளே பராசக்திட்ட கேட்டு, அம்மா போதுமா, இன்னைக்கு வந்து இந்த சுக்கிலத்த எனக்கு மேல பக்கம் திருப்பி விடுங்க. சுரோனியத்த மேல பக்கம் திருப்பி விடுங்க. இந்த மனசால நான் பட்ட வேதனை போதும். அப்புறம் மாயையாக இருக்க அவகிட்ட கேட்கணும். மகா மாயை கிட்ட சொல்லணும். அம்மா தாயே, நான் மயங்கினது போதும். இன்னுமா என்ன ஏமாத்த போறீங்க? நான் இன்னுமா ஒரு வாட்டி ஏமாறலாம், 2 வாட்டி ஏமாறலாம். நான் இன்னும் எவ்வளவு ஏமாறுறது சொல்லி பார்க்கலாம். அப்ப மாயை கிட்ட கெஞ்சி அங்கேயும் விடுதலை வாங்கிடுங்க. அப்ப இந்த 3த்துலயும் உடம்பாலயும், மனசாலயும் இந்த மயக்கத்துல இருந்து விடுபட்டுட்டீங்கன்னா, தாய் உங்களுக்கு என்ன பண்ணுவா? ஒரு பாராட்டி நடுவுல வச்சுருவா. நடுவுல வச்சுருவா. அப்ப தன்னறிவு குடுத்துருவா. போதும் என் குழந்தை அப்படின்னு சொல்லி அரவணைச்சுக்குவா. அவள இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அவளுக்கு யோகினின்னு பேரு. அவளுக்கு யோகினி, யோகேஸ்வரி, யோக பயங்கரின்னு பேரு. ஏன் 3 பேரு. யோகினி, யோகேஸ்வரி, யோக பயங்கரி. யோகத்துல கெட்டிக்காரி. அவள யோகம் தான். சரி பரவாயில்ல தெளிஞ்சிட்டியே, நீ மேல வான்னு கூட்டிட்டு போய் என்ன பண்றோம்? மேல விட்டுருவா. நடுவுல விட்டுருவா. அப்ப தெளிவு வந்துரும். அப்புறம் நம்ம கீழ இறங்க மாட்டோம். மேல் வீடு தான். கீழ் வீடு தான். மேல் வீடு கழுத்துக்கு மேல இருக்க புருவ மத்தியம். கீழ் வீடுன்றது கீழ இருக்க எல்லா பார்ட்லயும் இருக்கு. ஒரே சக்தி தான். ஒரே பராசக்தி தான். அததான் இன்னைக்கு பராசக்தியினுடைய பெருமையை சொல்லியிருக்காங்க. சக்தியும் சிவமுமாக அவ எப்படி இருக்கிறான்றாங்க. அப்ப அவளுடைய தயவு இல்லாமல் எதுவுமே இல்லை. இதுதான் அந்த ரகசியம் சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி பாட்ட பாடுகிறேன். இருந்த நல் சக்தியும் அக்கலை சூழ, இருந்த நல் கண்ணியும் அந்தடு ஆக, இருந்த நல் மாநேர் முகநிலவார, இருந்த நல் தானும் அமுதம் பொழிந்தே. இந்த அமுதம் உமிழ்நீர் 2ஆ பிரிச்சுங்க. அமுதத்தை தேவர்கள் கடைஞ்ச அமுதன்றது உள் பக்கமா சுவாசம். உபதேசம் வாங்கின பிறகு தொண்டைக்குழிக்கு மேல சுவாசம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா மூக்கு வழியா போற சுவாசம் நின்னு போயிடும். அப்ப மூக்கு வழியா போற சுவாசம் நின்னு பண்ணு உத்தமமான பிராணாயாமம் செய்வீங்க. அப்ப மேல் வீட்டுக்கும் கீழ் வீட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலமா இருக்கிறது தான் அந்த தொண்டைக்குழி. அப்போ குரு உபதேசம் பெற்ற பிறகு உங்களுக்கு மூக்கு வழியா சுவாசம் போறது நின்றுடும். அதான் மனம் வெளியே போறது நின்னுப்படி. எப்ப மனம் வெளியே போறது நின்னு போச்சு, அப்ப சுவாசம் உள்ள ஓடிங்கிடும். அப்போ உங்களுக்கு பராசக்தி காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அப்ப அமுதம் சுரக்கும். ஒண்ணு உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் இல்லைன்னா பயிற்சி செய்ய முடியாது. அதான் உமிழ்நீர் தான் தேவநீர், குடிநீர்னு சொல்லக்கூடியது. அதுக்கு மேல தொண்டைக்குழியில இருந்து ஒரு அமுதம் சுரக்கும். அதுக்கு பேரு அமுதன். அந்த அமுதத்தை பொழி தரக்கூடியவள் சதாசிவத்தின் மனைவியாக இருக்கக்கூடிய மனோன்மணி அப்படின்ற ரகசியத்தை இந்த பாட்டு சொல்லுதுங்க. திருவள்ளுவர் கருணையினால வந்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களும் பயிற்சி பண்ணி தவத்துல உட்காந்து நான் சொன்ன மாதிரி போகத்திலிருந்து யோகத்துக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்ப எனக்கெல்லாம் ஒரு துணை இல்லை. ஆமா சாமி. ஏன்னா எனக்கு துணை வலுவா இருக்கிறவங்களுக்கு துணை கொடுக்க மாட்டார் சாமி. ரொம்ப அறிவு ரொம்ப இது கொடுக்கும்போது சாமி துணை கொடுக்கும். யாருக்கெல்லாம் பலகீனமானவங்களுக்கு தான் அங்க மனைவி மக்கள்லாம் கொடுப்பார். பலகீனமானவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியாது. அதாவது அழுத குழந்தைக்கு தான் பால் கொடுக்குறன்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சதுக்கு சில பேர் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி எங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே வாய்க்கிறது இல்லை. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க எல்லாருக்குமே எல்லாம் சரியா எல்லாம் ஒன்றும் வாய்க்கிறது இல்லை. அப்ப கிடைச்சதை தக்க வச்சுக்கங்க. கணவர் இருக்காரா தக்க வச்சுக்கங்க. மனைவி இருக்காங்களா தக்க வச்சுக்கங்க. அதெல்லாம் கிடைச்ச கிஃப்ட் அதெல்லாம். குழந்தைங்க இருக்காங்களா தக்க வச்சுக்கங்க. வாழ்வு இருக்கா தக்க வச்சுக்கங்க. வருமானம் இருக்கா தக்க வச்சுக்கங்க. இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. முழுமை பெறுங்க. இதுல இருந்து நம்ம எப்படி எல்லாத்துக்கும் அந்த பிரசன்ட்ல கொடுத்ததை எண்ணி நன்றி சொல்லி அதை தக்க வச்சு நம்ம இல்லாததுக்கு ஏங்கக்கூடாது. இந்த மனமே இப்படிதான். இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்காக ஏங்கியே செத்து போயிடும். அதை திசை திருப்பி போகத்துக்காகவும் யோகத்துக்காகவும் மனத்தை நல்லா செலவு பண்ணி எதுக்கு நம்ம செலவு பண்றதுன்னு யோசிச்சு நிலையானதுக்கு செலவு பண்றோமா, நிலையில்லாததுக்கு செலவு பண்றோமான்னு பார்த்து எது அவசியம் எது அவசியம் இல்லை இதெல்லாம் பார்த்து தவத்துல குருநாதருடைய தயவுல தவத்துல உட்கார்ந்து எல்லாரும் வெற்றி பெறணுன்ற ஒரு பெரிய அவாவோட இந்த நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். சந்தேகம் இருந்தா கட்புலன் வாயிலா வாங்க. தொலைபேசி மூலம் கூப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சதை பகிர்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணின் நல்லக்துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க,
குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் வங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மைகளாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளின் சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 6 மணிக்கு, இன்று பகல் மாலை 6 மணிக்கு, பிறகு 8 மணிக்கு, பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். மற்றுனையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. நன்றிங்கய்யா, அருமையா இருந்தது.